ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய ப்ரொமோவை என்ன மார்க்கி கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி நம்ம கார்த்தி ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ கார்த்தியை துரத்தி அடிக்கணுங்கிறதுக்காக ஆனந்த் அருண் ரெண்டு பேருமே பயங்கரமாக திட்டங்கள் போடுறாங்க. இங்கே பார்த்தோம்னா ரியா தீபா அடித்ததை நினச்சி செம காண்டில் இருந்துட்டுருக்காங்க. தீபா, உனக்கு என் கையால் தாண்டி அழிவு. இங்கே பாரு, கார்த்தி வீட்டை விட்டு தான் போவான். உடனே இந்த உலகத்தை விட்டு அனுப்புறேங்கிற மாதிரி ரியா உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க நம்ம தீபா மேல. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்தி வளமு போல வேலை விட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ நேராக வீட்டுக்கு வந்ததும் நம்ம தீபா கூப்பிடுறாங்க. உடனே தீபா ஓடி வராங்க. பார்த்தா மல்லிப்பூ அல்வா ரெண்டு பேரும் வாங்கிட்டு வந்திருக்காங்க கார்த்தி. ஸோ இதை பார்த்து தீபா ரொம்ப சந்தோஷப்பட்டு, சார் இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு கேட்டதும், இதெல்லாம் எனக்கு தான் அப்படின்னு கார்த்தி கியூட்டா பேசுறாங்க. என்ன சார் சொல்லுங்க சார், என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நான் உழைச்சி என் பொண்டாட்டிக்காக அல்வாவும் பூவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்க என்னன்னா யாரு எதுக்கு என்னதுக்குன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ வேணுமா வேணாதா அப்படின்னு கேட்டதும், சரி சார், பூவை நீங்களே உங்க கையால வச்சு விடுங்க அப்படின்னு சொன்னதும் கார்த்தி கியூட்டா தீபாவுக்கு பூவெல்லாம் வச்சு விடுறாங்க. அதுக்கப்புறமா அல்வால ஊட்டி விடுறாங்க. சார், இத்தனை நாளா நீங்க எனக்கு மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்க, ஆனா அதை விட இப்போ நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி உங்க வேர்வை செஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கீங்களே இந்த மல்லிப்பூ, இதுல தான் சார் அதிக வாசனையும் அதிக காதல இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தீபா. இது கேட்டு நம்ம கார்த்திக்கு செம ஹாப்பி ஆகிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்திக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க. ஸோ இது பார்த்து ரியா செம காண்டில் இருந்துட்டு இருக்காங்க. விட மாட்டேன், நீங்க சொகுசா இருந்து சாப்பிட்றியாடா, நீ எப்படி இங்க இருந்து சாப்பிட்றேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னுட்டு ரியா ஆனந்த் கிட்ட பேசுறாங்க. இங்க பாரு ஆனந்த், இப்போதைக்கு உங்க தம்பி தொழிலாளி, எப்படித்தான் இருந்தாலும் இந்த வீட்டுல அவருக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தாலும் இங்கேயும் அவர் தொழிலாளி மாதிரி தானே பிஹேவ் பண்ணணும். இப்ப என்னதான் பண்ண சொல்றியாங்கிற மாதிரி ஆனந்த் கேக்குறாங்க. இங்க பாரு, அங்க பாரு, வெரைட்டியா அந்த கார்த்தி எப்படி சாப்பிட்டுட்டு இருக்காரு. இங்க பாரு, அவர் இப்போ தொழிலாளி, ஒரு தொழிலாளி எப்படி இருந்து சாப்பிடணும் கூட ஒரு விவசாய கிடையாதா? இங்க பாரு, அவரை அசிங்கப்படுத்தணும், அப்போதான் ஈஸியா அவராவே இந்த வேலையும் வேணா இந்த சவாலும் வேணான்னு வருவாரு. சரி புரியுது ரியா, இப்ப வா அப்படின்னு சொல்லிட்டு நீரா ஆனந்த் என்ன பண்றாங்கன்னா, கார்த்தி உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க, என்ன ஆச்சு, இப்ப எதுக்கு நீ சாப்பிடும் போது பிரச்சனை பண்ற அப்படின்னு அப்படியாம கேக்குறாங்க. இங்க பாருங்கம்மா, இது சாப்பிடும் போது பண்ற பிரச்சனை தான். இப்போ கார்த்தி சாதாரண தொழிலாளி, இந்த வீட்டுல காட்டி இருக்கிறதுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்க, ஓகே, ஆனா இப்படி சொகுசான வாழ்க்கை, இப்படி சொகுசா இருந்து சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது. இங்க பாரு, நீ உண்மையிலேயே சரியான தொழிலாளியா இருந்தா இப்படி சொகுசு சாப்பாடு சாப்பிடாம தரையில் உட்காந்து சாப்பிடு அப்படின்னதும் கார்த்தி அதிர்ச்சி ஆறாங்க. உடனே அபிராமி அடிக்கலான்னு போகும்போது கார்த்தி தடத்தை நிறுத்துறாங்க. விடுங்கம்மா, இங்க பாருங்க, இப்போ டைனிங் டேபிள்ல இருந்து சாப்பிடுறத விட கீழே இருந்து சாப்பிட்டாலே நல்லபடியா சாப்பாடு ஜீரணம் அடையும். இப்ப என்ன, நான் தரையில உட்காந்து சாப்பிடணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு காட்டி சாப்பாடு தட்டை எடுத்துட்டு தரையில உட்காந்து சாப்பிடுறாங்க. இதை பார்த்தா அபிராமி தீபா ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணுவாங்க. இப்படிதான் வரக்கூடிய ப்ரோமோ எடுத்துட்டு போக வாய்ப்புகள் இருக்கு.